அனைவருக்கும் வணக்கம். யாரெல்லாம் கேவைசி நீங்கள் இன்னும் வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க, இல்லாட்டி அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி உங்களுக்கு ஃபெயிலியராக இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். கேவைசி வந்துட்டு எல்லாருக்குமே இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு சக்ஸஸாக அமைஞ்சிருக்குது. கேவைசி ஃபில் பண்ணும் பொழுது அதில் பெண்டிங் அப்படின்னு தான் காட்டும், நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வராது. நீங்கள் வந்துட்டு இப்போயே நீங்கள் வந்துட்டு கேவைசியை வந்துட்டு ஃபார்மை ஃபில் பண்ணிக்கலாம், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெண்டிங் அப்படிங்கிறது வந்து தான் காட்டும். சரியா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பேக்கேஜ் ரேட்டு இந்த வருஷம் நியூ இயர் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்மளுடைய பேக்கேஜோட ரேட் வந்துட்டு கூடலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம கிரவுண்ட் மெம்பருக்கு வந்துட்டு 1.21 நம்ம கட்டிகிட்டு இருந்தோம். அது 6% கூடி ஒரு 1.28 அந்த மாதிரிக்கு நமக்கு வரக்கூடும். அதனால் யாராவது கிரவுண்ட் மெம்பர் ஆகிறதுக்கு நீங்கள் ஐடியா இருந்தீங்கன்னா ஏர்லியாகவே அறிவித்தல் வரும் பொழுது இப்போ நீங்கள் வந்துட்டு ஐடி போடுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிளானுக்கு வந்துட்டு அப்டேட் கொடுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது அறிவித்தல் வந்ததுன்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் ரெடியாக அமௌண்ட்டு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தருவாங்க. இந்த கால அவகாசத்துக்குள்ளே நீங்கள் பழைய பேக்கேஜுக்கான அமௌண்ட்டை கட்டிட்டு நீங்கள் சிஎம் மெம்பர் ஆகலாம். அதுக்கு பிறகு நமக்கு 6% கூடும். சரியா? இது நான் உங்களுக்கு முன்னக்கூடிய அறிவித்தல் ஒன்று நாங்கள் தர்றோம். அப்படின்ட்டு நமக்கு கிடைத்த ஒரு தகவலின்படி இதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதை முறையாக வந்துட்டு ஆப்பில் வந்துட்டு எம்டி சார் வந்துட்டு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பர்ச்சேஸின் அடிப்படையில் இப்போது சில்வர் மெம்பர்ஸ்க்கான பர்ச்சேஸின் அடிப்படையில் நம்ம கஸ்டமர்ஸ் அப்படின்னு வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மெம்பர் அதுக்கான பர்ச்சேஸில் வந்துட்டு சப்ளிமெண்ட் லீடர் 2 வரும். அடுத்து நம்ம டைமண்ட் பேக்கேஜ் வந்துட்டு அதை நம்ம எடுக்கும் பொழுது லீடர் 2 வரும். அடுத்து கிரவுண்ட் எடுக்கும் பொழுது நம்ம சூப்பர் லீடர் 2 உங்களுக்கு வந்துட்டு காட்டிடும். ஆப்லேயே வந்துட்டு புதுசாக வந்துடும். அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்த பிரச்சனையே நீங்கள் ஒரு ஆயுர்வேதிக்கு தான் வந்துட்டு ஆயுர்வேதிக் மருத்துவ பொருளை நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு இது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு விற்பனை செய்கிறீங்க அப்படின்ற ஒரு முறையில் தான் நமக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனைகளே வந்துட்டு சில பிரச்சனைகளை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கொண்டு வந்தது. அப்போது இந்த பிஸ்னஸோட அடிப்படையில் மட்டும் அரசியல் அதெல்லாம் தாண்டி இந்த பிஸ்னஸோட அடிப்படையில் மட்டும் நமக்கு வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற அந்த டேப்லெட் வந்துட்டு சித்தா அப்படின்ற ஒரு பேரை கொண்டதுனால தான் இவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்தது. அது இப்போது வந்துட்டு கெர்பல் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டிருக்கு. அதனோட பேக்கேஜு எல்லாமே சேஞ்ச் ஆகி இருக்குது. அப்போ நமக்கு வந்துட்டு இந்த கெர்பல்ன்ற அடிப்படையில் வந்துட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா அதுக்கு வந்துட்டு எந்த ஒரு சான்றோ எந்த ஒரு எதுவுமே தேவை கிடையாது. அதுக்கு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் இருந்தாலே போதும். ஸ்டோர் எடுக்கிறவங்களுக்காக இருந்தாலும் அந்த எல்லாமே ஃபுட் சப்ளிமெண்ட்டான ஒரு கெர்பல் அடிப்படையில் தான் ஒவ்வொரு பொருட்களும் இருக்கிறனால நமக்கு வந்துட்டு எந்த ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தேவை கிடையாது. ப்ராப்பரான நம்ம ட்ரைனிங் இருந்தாலே போதும். ஸ்டோர் எடுக்கிறவங்களுக்கும் சரி, இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அதுக்குமே கெர்பல் என்ற முறையில் அடிப்படையாக எல்லாத்தையும் எடுத்து செய்யும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது. அடுத்து இன்னொன்று வந்துட்டு ஒரு கவர்மெண்டோட ஒரு ரூல்ஸின் படி நம்ம கேவைசி நம்ம ஐடென்டிஃபையை வந்துட்டு அதை நம்ம ப்ரூவ் பண்ணிவிட்டு முழுமையான ஒரு ஜிஎஸ்டி வரியோட நம்மளுடைய பிஸ்னஸ் வந்துட்டு புதுசாக ஸ்டார்ட் ஆக போகுது. இது வரைக்கும் நமக்கு சின்ன இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு இப்போ வந்துட்டு எல்லாமே ப்ராப்பராக ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் எல்லாமே ப்ராப்பராக கவர்மெண்டோட ரூல்ஸின் படி ஏற்கனவே கவர்மெண்டோட ரூல்ஸின் படி தான் நடந்தது. இருந்தாலும் சில விஷயங்கள் நமக்கு வந்துட்டு ஒரு சில ஐடென்டிஃபை அது அப்புறம் வந்துட்டு ஜிஎஸ்டி அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் இவ்வளோ வருமானம் வர இடத்துல ஒரு ப்ராப்பரான ஒரு செயல்பாடாக இல்லாமல் கொஞ்சம் மற்றவங்கள்ட்ட இருந்து பிரச்சனைகளை இது ஒரு தூண்டுதலாக ஒவ்வொருத்தர் தூண்டிகிட்டே இருக்கும் பொழுது நமக்கு அதை சரிப்பட்ட முறையில் வந்துட்டு செய்ய முடியாமல் இருந்தது. இன்றைக்கி நம்ம ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட நம்மளை சீண்ட முடியாத அளவுக்கு இன்றைக்கி எல்லாமே ப்ராப்பராக அப்ளிகேஷன் ஃபார்மில் ஆப்பில் எல்லாமே கொண்டு வந்து இப்போ இன்றைக்கி வந்துட்டு செயல்படுறதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் எல்லாமே தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடி எடுத்துக்கலாம், மற்றவங்களுக்கு தாராளமாக சொல்லலாம். முன்னே இருந்ததை விட ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோட சிறப்பாக இனிமேல் வந்துட்டு நம்மளுடைய நிறுவனத்தோட செயல்பாடுகள் வந்துட்டு நல்லபடியாக ட்ராவல் ஆக போகுது. அது ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு
நல்ல ஒரு எதிர்காலத்தை தான் நமக்கு வந்துட்டு இதை தரும்னு நினைக்கிறேன் நான். இதை சரியாக புரிஞ்சு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய எதிர்காலமும் நல்ல ஒரு எதிர்காலமாக அமையும். எனவே வாழ்த்துக்கள். நீங்கள் முக்கியமான இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி அப்ளை பண்ணது. அதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் குரூப்பில் மெசேஜ் போடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாராவது பிளானுக்கு வந்துட்டு அப்கிரேட் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஏலியாவே நீங்கள் வந்துட்டு அந்த பேக்கேஜை கட்டுறதுக்காக தயாராக இருங்க. ஏன்னா நம்மளுடைய வருட கணக்கில் வந்துட்டு அந்த பேக்கேஜோட ரேட் வந்துட்டு 6% கட்டாயமாக கூடும். சரியா? இது ஒரு முக்கியமான தகவலாக நான் உங்கள்கிட்ட வந்துட்டு இதை சொல்லிக்கொள்கிறேன். நன்றி.